வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் சன் எடிட்டர். இந்த வீடியோ நாங்கள் என்ன எடிட் பண்ண போகிறோம்னா, தலைக்கிட்ட நிற்கிற மாதிரி ஃபோட்டோ எடிட்டிங் பண்ண போகிறோம். அதுவும் பிக்சார்ட்டில் அண்டு லைட் ரூப்பில். போன வீடியோவில் தளபதி கிட்ட ஃபோட்டோ எடிட்டிங் பார்த்தோம். அதே ஸ்டெப்பு தான் தலைக்கிட்ட நிற்கிற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, சஞ்சய் செய்யின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஆக்டர் தனுஷ் கிட்ட ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி எடிட் பண்ணி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க நண்பா, எந்த செலிபிரிட்டி கிட்ட ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி எடிட் பண்ணணுன்னு. வாங்க நண்பா, வீடியோக்குள்ள போகலாம். இந்த 2 இமேஜும் கீழே லிங்காக தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிற்கிற மாதிரி உங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கணும் நண்பா. உங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கின்னு அந்த அண்ணா தெரியக்கூடாது, அது மேலே வைங்க நண்பா. அதுக்கப்புறமா இந்த ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபோட்டோ கரெக்டாக வச்சுக்கினே மூடல் கொடுத்துக்கோங்க. இருங்க, என் ஃபோட்டோ நான் கரெக்டாக வச்சுட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். டிக் ஆப்ஷன் கொடுத்துருக்குங்க. டூல்ஸில் போயிட்டு ஆல் ரிப்ளேஸில் போயிட்டு இந்த இடம்லாம் ஃபுல் ஒயிட்டாக தெரியுது, அந்த இடத்துக்கு மட்டும் பெயிண்ட் பண்ணிக்கணும்பா. பெயிண்ட் பண்ணிவிட்டு ரிப்ளேஸ் கொடுத்துக்கணும்பா. இந்த டெக்ஸ்டில் ஆடுன்னு கொடுங்க நண்பா. ஆட் கொடுத்துட்டு ஜென்ரல் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன இமேஜ் கரெக்டாக இருக்கோ அது கொடுத்துக்கணும் நண்பா. டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. டூல்ஸில் போயிட்டு ஆர் ரிப்ளேஸில் போயிட்டு இந்த இடம்லாம் ஃபுல் ஒயிட்டாக தெரியுது, அந்த இடம் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கணும். ஆட் டைப் பண்ணிவிட்டு ஜென்ரேட் இமேஜ் கொடுத்துக்கணும்பா. உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அது கொடுத்துக்கணும்பா. கொடுத்துக்கின்னு டிக்காஸ் கொடுத்துக்கணும். இந்த ஃபோட்டோ சேவ் பண்ணிக்கணும்பா. உங்கள் இமேஜை ரெமினி ஆப்பில் ஆட் பண்ணிக்கணும்பா. இது பிஃபோர், இது ஆஃப்டர். அப்புறமா இந்த இமேஜ் சேவ் பண்ணிக்கணும்பா. ரெமினியில் சேவ் பண்ண இமேஜ் வந்து லைட் ரூமில் ஆட் பண்ணிக்கணும்பா. மாஸ்கில் போயிட்டு உங்கள் பேஸுக்கும் அண்ட் கைக்கும் பெயிண்ட் பண்ணிக்கணும்பா. சூரியன் மாதிரி இருக்குல்ல, அது செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போஷன் வந்து 16 வைங்க நண்பா. கான்ட்ராஸ்ட் 24 வைங்க நண்பா. ஹைலைட்ஸ் வந்து -15 வைங்க நண்பா. ஒயிட்ஸ் வந்து 21 வைங்க நண்பா. கரலில் போயிட்டு டேம்ப் வந்து 21 வைங்க நண்பா. டின்ட்டு வந்து 16 வைங்க நண்பா. சாச்சுரேஷன் வந்து
21 வைங்க நண்பா. எஃபெக்டில் போயிட்டு கிளாரிட்டி மட்டும் -19 வைங்க நண்பா. அப்படியே டிக்காசும் கொடுத்துக்கணும் நண்பா. ஃப்ரீ டெஸ்ஸில் போயிட்டு TP1 ரெட் கொடுத்துக்கணும் நண்பா. அமௌண்ட்டு வந்து 59 கொடுத்துட்டு டிக்காசும் கொடுத்துக்கணும் நண்பா. ஃப்ரீ டெஸ்ஸில் போயிட்டு ரெக்கமெண்டில் போயிட்டு இந்தமாரி செலக்ட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கணும் நண்பா. ஃப்ரீ டெஸ்ஸில் போயிட்டு G2 கொடுத்துட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கணும் நண்பா. ஃப்ரீ டெஸ்ஸில் போயிட்டு ரெக்கமெண்டில் போயிட்டு இந்தமாரி செலக்ட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கணும் நண்பா. கரலில் போயிட்டு டேம்பை வந்து 14 வைங்க நண்பா. டின்ட்டு வந்து 8 வைங்க நண்பா. கரல் கிரீட்டிங்கில் போயிட்டு ஸ்டேட்டஸ் வந்து ரெட் கலர் வச்சுக்கணும் நண்பா. மிட்டோன் வந்து லைட் கிரீன் வச்சுக்கணும் நண்பா. ஹைலைட்ஸ் வந்து பிங்க் கலர் வச்சுக்கணும் நண்பா. லூபர் வந்து க்ரீன் கலர் வச்சுக்கணும் நண்பா. டன் கொடுத்துக்கோங்க. எஃபெக்டில் போயிட்டு கிளாரிட்டி மட்டும் 13 வைங்க நண்பா. டீட்டெயிலில் போயிட்டு அமௌண்ட் வந்து டபுள் டாப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 72 வைங்க நண்பா. மாஸ்கின் வந்து டபுள் டாப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 46 வைங்க நண்பா. அப்புறமா இந்த ஃபோட்டோ சேவ் பண்ணிக்கலாம் நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா